இரத்தத்தை விருத்தி அடைய செய்யறக்கும், எலும்பு நரம்பு வலுப்பெற செய்யறதுக்கும் மிக முக்கியமான ஒரு மூலிகைங்க இது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது லயன் கீரைன்னு சொல்லக்கூடியது. இதோ சாதாரணமாக தூக்கி எறிகிற கேரை கவர்லேயே பவுனம்மா வளர்த்துருக்காங்க. இப்போ இதைய பறித்து அவங்க குரு பாகமாக தயாரித்து சாப்பிட போகிறாங்க, அதாவது உணவாக. ஸோ இப்போ நம்ம பவுனம்மா தான் பறிக்கிறாங்க, தெளிவாக பார்த்துக்குங்க. ஸோ வீட்டிலேயே வளர்த்த வேண்டிய 13 மூலிகைகள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதில் ஒவ்வொன்றா உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்கறது நம்ம ஏரியா வட்டார வழக்கு லயன் கீரை. உங்கள் ஏரியாவில் என்னென்னு பார்த்துக்குங்க, க்ளோஸ் அதுக்கு தான் வைக்கிறேன். தலையும் செடியையும் நல்லா பார்த்துட்டு சரிங்களா, இந்த மூலிகையோடைய உங்கள் ஏரியா வட்டார வழக்கு என்னென்னு தெரிஞ்சுட்டு பயன்படுத்திக்கங்க. இப்போ இதை பார்த்திங்கன்னா அப்படியேவும் பயன்படுத்தலாம், பருப்புகளோடு சேர்த்து பயன்படுத்தினீங்கன்னா மிகச்சிறந்த புரதம் வித் அயன் போலிக் கால்சியம் எல்லாம் சேர்ந்து கிடைக்கும். பொட்டாசியம், மக்னீசியம், மாங்கனீஸு எல்லாமே. ஸோ நம்ம உடம்புக்கு தேவையானது என்னங்க, எலும்பு நரம்பு வலுப்பெறுவதற்கு B12, B6, இன்னும் அயன் போலிக்கு எல்லாமே தேவை. விட்டமின் டி, கால்சியம் எல்லாமே தான். ஓகேங்களா. எலும்பு நரம்பு வலுப்பெறுவதற்கு, இரத்த விருத்திக்கு அயன் போலிக் தேவை. இந்த கீரையில் சிந்தாமல் சிதறாமல் இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா நம்ம பருப்போடு பயன்படுத்தலாம். ஒவ்வொருத்தருடைய உடல் வாக்குக்கு ஏற்ற மாதிரி, வீக்குக்கு ஏற்ற மாதிரி கொள்ளு பருப்பா, துவரம் பருப்பா, பாசி பருப்பான்னு மாற்றி பயன்படுத்தலாம். ஸோ உங்கள் வீட்டு பாட்டி தாத்தாக்கிட்டே கேளுங்க, இல்லை நாங்களும் தொடர்ந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். உங்களோட ஆதரவு அள்ளி கொடுங்க, 4 பேர்த்தோட பகிர்ந்துடுங்க. ரத்த விருத்தி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கும், எலும்பு நரம்பு வலுப்பெறணும், வயதாகிட்டா மூட்டு வலி, இடுப்பு வலி, இன்னும் கால் வலி, சரிங்களா, கால் மரத்தல், விறுவிறுப்பாகுதல், சரிங்களா, பாதத்தில் வலிக்கிறது, பாதத்தில் எரியிறது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் மிகச்சிறந்த தீர்வு தரக்கூடிய மூலிகை. ஸோ தவறாமல் பயன்படுத்துங்க. நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன். போடுங்கம்மா என்று கடை. எல்லாரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் பவுனம்மா, உங்கள் ஜெம்சி குருவுடன். நன்றி, வணக்கம். இதை பாருங்க, காலையில் அவங்க இந்த கீரை பறிக்கிறதே அவங்களுக்கு ஒரு எக்ஸசைஸு. எல்பெண்டில் நின்று ஸோ சாதாரண நிழலடியில் கூட வளர்த்த முடியும். தெளிவாக பார்த்துக்குங்க, நிழலடியில் கூட வளர்த்த முடியும். சரிங்களா. மேலே பாருங்கள், இரவாரன்னு சொல்கிறதுக்கு அடியிலேயே தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பெரிய இடமெல்லாம் வேணுங்கிற அவசியமே இல்லைங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. வீட்டில் இருக்கிற சின்ன இடங்கள்லேயே வளர்த்த முடியும். இந்த மூலிகைகள்லாம் சேர்த்து தான் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு மூலிகையும் அதனுடைய பயன்பாடுகளும், அதை எப்படி பயன்படுத்தணும், எந்த சூழ்நிலையில் பயன்படுத்தணும், யார் பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டே இருக்கிறேன். வேணுன்னா உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றி பலன் பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம குரு வைத்திய வாழ்வியல்ல இதை நாங்கள் பயன்படுத்துகிறோன்னு உங்கள் முன்னாடி சொல்லி விடைபெற்றிருக்கிறேன். அனைவரும் இயற்கையோடு இணைவோம், இன்பமாய் வாழ்வோம். நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன். நன்றி, வணக்கம் மக்களே.